அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநாட்டில் செய்த மிகப்பெரிய சம்பவம் தற்பொழுது வைரலாகி மிக வேகமாக பரவி வருகிறது. அப்படி அந்த மாநாட்டில் என்னதான் பண்ணியிருக்காரு அவர் பண்ணதுனால திமுக தொண்டர்கள் எல்லாமே தற்பொழுது அங்கிருந்து அவசர அவசரமாக வெளியேறியதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. அது என்னன்றது முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக செயல்படுவார் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அப்படின்ற ஒரு பல தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து ஓரிரு தினங்களில் முதல் ஸ்டாலின் அவர்கள் இது பொய்யான தகவல் வதந்தி, அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கல என முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை செய்தியாளர்களுக்கு கொடுத்தாரு. அதனைத் தொடர்ந்து சேலம் மாநாட்டில் நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வரே தெரியல அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் முன்னிலையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக தொண்டர்கள் மாநாட்டில் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை என பல புகார்கள் எழுந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு மக்கள் கூட்டத்தை திரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தரப்பு பல விஷயங்கள் பேசினாலுமே மக்கள் முன்னிலையில் அவர் பேசிய விஷயங்கள் நிறைய செயல்படலை என்றும் மக்கள் நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுக அவர்கள் இந்த ஆட்சி சரியான முறையில் செய்யலை என்று நிறைய மக்கள் திமுகவிலிருந்து விலகி தற்பொழுது பாஜகவில் இணைந்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உளவுத்துறை அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலுமே இப்போ இந்த இளைஞரின் மாநாட்டில் கண்டிப்பாக திமுகவுக்கு சார்பாக நிறைய பேர் குவிவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது வேற என்பது தான் அங்கே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் சரியான முறையில் பேச தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உளறி கொட்டியதாகவும் அது கூட பல விஷயங்கள் பரவி வந்தது. ஒரு தமிழே ஒழுங்காக பேச முடியல, எப்படி இவரெல்லாம் அமைச்சராக இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ அரசியல் வட்டத்தில் பரவலாக சொல்லப்பட்டு வந்துருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக இவர் துணை முதலமைச்சராக இருக்க போகிறாரா என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா திமுக நிலைமை ரொம்பவே மோசமான நிலைமையாக தான் இருக்குது. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எப்படி அணுக போகிறாங்க, எப்படி 39 தொகுதிகளிலும் அவங்களுடைய பயணம் இருக்க போகுது என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இருந்துட்டு வந்துருக்கு. இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே எம்பி எலெக்ஷனில் நிற்கக்கூடிய மற்ற எம்பி கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மேலே தற்பொழுது ஊழல் வழக்கு இருக்குது. அமலாக்கத்துறை அவங்கள டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ எலெக்ஷன் வருது, எப்போ அவங்க சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க தொகுதியில் எந்த அளவுக்கு ஈடுபாடோட இறங்கி வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநாட்டில் செய்த மிகப்பெரிய சம்பவம் தற்பொழுது வயலாக மிக வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.